இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தீபிகா கிட்ட விசாரிச்சப்ப அவங்க விஜய் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுங்கிறாங்க. நீங்க தான் விஜய கடைசியா பார்த்ததா உங்க மேலதான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நாங்க யாருமே விஜய பார்க்கல. அவங்க அம்மா பொய் சொல்றாங்க. இந்த 3 பேரை தான் கடைசியா பார்த்ததா சொல்றாங்களே. நீங்க தான் விஜய கடத்திட்டு போனதா சொல்றாங்க. சார், அந்த விஜயும் அவங்க அம்மாவும் 1ஆம் நம்பர் கிரிமினல்ஸ் சார். ஆமா சார். அவங்க சொல்றதெல்லாம் சுத்த பொய். இவ்வளோ தப்பு பண்றவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீங்க எப்படி நம்பலாம்? நீங்க கண்டிப்பா தேடுவீங்கன்னு தெரிஞ்சு அவளே எங்காவது தலைமறைவா இருக்கலாம், பழி எங்க மேல போட்டிருக்கலாம். அவெல்லாம் டிராமா பண்ற ஆள் சார். நீங்க அவ எங்க இருக்கான்னு தேடாம இங்க வந்து எங்களை விசாரிக்கிறதுல என்ன நியாயம் எனக்கு புரியல. காணாம போன விஜய் உங்க குடும்பத்துக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. உங்க சொத்தை ஏமாத்தி இருக்கா, கடையும் எழுதி வாங்கியிருக்கா. எல்லாத்துக்கும் மேல இவங்களோட அண்ணனை கொண்டிருக்கா. அப்ப அவன் மேல கோவம் வர்றதுல உங்களுக்கு எந்த தப்புமும் இல்லையே. என்னம்மா, உங்களுக்கு அவன் மேல கோவம் இருக்குல்ல? சார், அது நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. சந்தேகப்படுற எல்லாரையும் விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை. எங்க டியூட்டியை செய்ய விடுங்க. சொல்லுமா, உங்க அண்ணனை கொன்ன விஜய் மேல உனக்கு கோவம் இல்லையா? இருக்கு சார், கோவம்லாம் இருக்கு சார். ஆனா நாங்க அவளை எதுவுமே பண்ணல சார். நீங்கனா உன்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமா? சார், நான் அவளை எதுவும் பண்ணல சார். நீங்கன்னு மீன் பண்றது உங்க அக்கா தங்கச்சி 3 பேரையும் தானே?